எல்லாருக்கும் வணக்கம். நாம் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மில்லட் பால் தாங்க இது. இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நாட்டு சக்கரை சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் களி மாதிரி கிண்டிட்டேன் நான். ஏன்னா கரண்ட் இல்லாமல் அப்புறமா குழந்தைங்க எங்களுக்கு சூப்பு தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க திடீர்னு. நான் உடனே என்ன பண்ணேன் பாருங்கள், மில்லட் பால் பாருங்கள் எவ்வளவு கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒரு கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி தாங்க சேர்த்தேன். நீங்கள் ஒரு கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா தான் நமக்கு சூப்போட அந்த இது வரும். எப்படி சூப் எப்படி தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு மோர் ஊற்றி கொடுக்கலாம், இல்லைன்னா பனை வெல்லம் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். காய்கறி சூப்பு தாங்க வச்சுருந்தேன். குழந்தைங்க குடிச்சிட்டாங்க. அவங்க இந்த காய்கறியெல்லாம் போட்டு தாங்க குடித்தாங்க, அப்படியே குடித்தாங்கங்க. இந்த சூப் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 4 காய்கறியும் சேர்த்து ஊற்றி இதை சேர்த்து கலக்கி குடிச்சிட